ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான எக் கிரேவி மசாலா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது. வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து 2 பக்கமும் வேகணும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுருக்கோங்க. நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ வந்து ஒரு நல்லா வெந்துருச்சு. எடுக்க முடியலன்னா 2 ஸ்பூனால் இதுமாரி 2 திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வடிகட்டிட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதேமாரி நம்ம எல்லா முட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து ஒரு கடாயில் அதே எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், அப்புறம் வரமிளகா 2, காரத்துக்கு மிளகு 2 எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். பிடிச்ச நறுக்கிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எதுன்னே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதை கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பொருள் மாறிடுச்சு கலரு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பழமான தக்காளியை ஒரு 2 ஆட் பண்ணுறேன் நான். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பழமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதையும் நல்லா வதக்கிட்டு வேகணும் நல்லா தக்காளி. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வந்து வதங்கும் தக்காளி வெங்காயமும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பச்சை மசாலாவை போட்டதெல்லாம் பச்சை வாசனை போகிறவங்களுக்கு நல்லா, அதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணிலாம் இதாகிடுச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா இல்லை கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இல்லைன்னா பார்த்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியாக. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பி தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அந்த கிரேவியில் மேலே டிப் பண்ணி எல்லா முட்டையிலையும் படுற மாதிரி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான எக் மசாலா கிரேவி.